ஆமா ஆமா வரும்போது நம்ம மடிக்கணுமா வகாரா நலகிரா கைமரா நடிக்கிறோமா பாயில போடு ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் எதுக்கு அடிக்கிறான் அவட்ட நான் வாடகை நாடி அடிக்கிறேமா வாடகை கொடுத்து கூட என்ன ஏன்டா போன் பண்ண ஏன்டா போன் பண்ண அடிக்கிறேன் என்ன பண்ண நான் எதுவுமே பண்ணலமா வாடகை கட்டல இல்லம்மா நான் ஏன் தெரியுமா அடிச்சான் ஏன் உண்மையில சொல்ல நான் பொறமோகல இருந்தமா அவன் நல்ல மனுஷன் வீட்டுக்காரன் அண்ணன் இப்போ அது போல அடிக்கிறான் அவன் என்ன வந்து சொன்னான் டே ஏன்டா பாவி பொறமோகல இருந்தமா புளி மத்தாடி இருந்தமா மோ வெக்கம் கிடையாதுமா உண்மை சொல்றேம்மா புளி மத்தாடி மேல வச்சுக்கிறேன் அப்ப மேல வச்சு அது கீழே வைக்கிட்டா என்னம்மா ஏய் என்ன என் மேல கையில வைக்காத அப்ப கால வைக்கிட்டா கால வைக்காதடா அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்க கூடாப்பா ஓ மை காட் ஓ மை காட் இது ஒரு புடிச்சு வந்து நான் என்ன பண்ணுவேன் ஏமா ஓ என்னம்மா இல்ல வந்தா ஏண்டா பாய் குழந்தை குட்டிலாங்குது ஏன்டா இது போல் புளிமரத்துல அடி இருக்கிறேன் என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ மாசமான வாடகை கட்டிடுறான் நான் சரி வீட்டை போய் பார்த்தேன் சூப்பர் வீடுமா பள்ளிக்கல் போட்டு வச்சுக்கிறான் அரிமாக்கு இது கிச்சன் ரூம் பெட்ரூம் ஏன் பாத்ரூம் எல்லாரும் தான் சூப்பர் பாத்ரூம்ல தண்ணி ஒழுகுனே இருக்குது பாக்கல அப்படிதான் இருக்கும் ஒழுகுனே சூப்பரா இருக்குது அவன் சொல்லிட்டான் பா ஊர்ல நல்லா இருக்குது பாத்துக்க நீ நான் நல்லா இருக்குது பாருங்க அப்புறம் பாரு ஒன்னாவது கரெக்டா வீட்டு வாடகை கட்டணும் அப்படி உன்னால எப்பனா கட்ட முடியல வீட்டை காலி பண்ணணும் எல்லா ஹவுஸ் ஓனர் சொல்றது நானும் 3 வருஷம் 3 வருஷம் 1ஆம் தேதி ஆச்சு கரெக்டா இது வாடகை கட்டிட்டு சரி 3 வருஷம் கட்டினேன் அவனே என்ன பாராட்டி ஒயின் சைடு விட்டு போய் குவாட்டர்லாம் வாங்கி கொடுத்தான் இது போல யாருமே வீட்டு வாடகை கட்டுறது கிடையாது நீ அதிகமா கட்டுறடா சம்பளம் வருதாலி அப்படின்னு கட்டிடுறடா அவன் ஹவுஸ் ஓனர் வாங்கி கொடுத்தாரு நல்லா தான் போயிடுச்சு அப்புறம் திடீர்னு கொரோனா வந்துருமா கடவுளே மக்கள் வந்துச்சு 3 மாசம் வேலையே கிடையாது அவன் வந்து வீட்டு வாடகை கேட்கறான் என்னது கொடுத்துட்டேன் என்னது கொடு சாப்பாடே கிடையாது அன்னதானம் போறான் அங்கதான் போய் சாப்பிட்டு வர என்ன பண்றது அது போல நிலைமை போச்சு வீட்டு வாடகை குறான் இதான் கொடு என்ன அது கேட்டுங்க நான் 3 வருஷம் குடும்ப கூட மாட்டேன் அவங்க அறிவுல கேட்டுங்க மாவன் சீப்பில் வீடு விட்டுட்டான் வீடு அவன் வந்து கேட்கறான் அவன் என்ன சொல்றான் ஒண்ணு வீட்டு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணு அவன் சொல்லிட்டு போறான் நாளைக்கு காலைல வருவேன் நீ வீட்டு வாடகை கட்டல அவள் தான் சொல்லிட்டு போறான் காலைல தான் எல்லாருமே வருவாங்க என்ன கையில நடந்து வருவாங்க லூசாடா நீ சொல்லு அப்புறம் காமெடி பாத்தியா நான் எவ்வளவு சீரியஸா பேசுங்க சாரிடா நீ காமெடி போறியாமா காமெடி சாரி 3 மாசம் வேலையே கிடையாது கட்டுறா கட்டுவேன் அவன் சொல்லிட்டு போட்டான் பாரு போயிட்டு வந்து உடனே வருவேன் வீட்டு வாடகை கட்டணும் இல்லைன்னா வீட்டை காலி பண்றான்ட்டான் அப்புறம் நீ என்ன பண்ண 10 தூங்குறேன் நானும் 8 மணி 10 தூக்கமே வரல 12 மணி வரைக்கும் புரண்டு போடுகிறேன் காலையில வருவானே என்ன காப்பானோ ஏது காப்பானோ அப்படி பரண்டு படுக்கிற தூக்கமே வரல அப்புறம் என்னதான் பண்ண 12 மணி ஏண்டி உக்காந்துக்கினேன் சேர்த்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அவன்னா ஒண்ணு வீட்டு வாடகை கட்ட சொன்னான் இல்ல வீட்டை காலி பண்ண சொன்னான் 2த்துல ஏதாவது பண்ணி ஆகணும் அவனு சொல்லிட்டு என்ன பண்ணா திரும்பி போறான்னு 1 ரூபாய் போட்டுனேன் அதை எடுத்து உடச்சேன் ஒரு 1000 ரூபாய் தேர்ச்சி போதுமே காலையில 6 மணிக்கு அவன் வரத்துக்காட்டி போய் வந்து சொல்லிட்டு நேரா போனேன் இந்த வெடிலாம் செய்யறாங்க சின்ன வெடிலாம் அவங்க கிட்ட போய் 1000 ரூபாய் குத்துட்டேன் குத்துட்டு வச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க அவனை செஞ்சு கொடுத்தான் எடுத்துன்னு வந்து நடு விட்டு வச்சுட்டு 2 கேஸ் இருந்துச்சு நல்லா கேஸை தந்து விட்டு நெருப்பு வச்சுட்டு பொண்டாட்டெல்லாம் கொண்டு வெளியே ஓடி ஆட்டேன் மாடி பண்ணிட்டோமோ ஒரு செங்கல் கூட அங்க இல்ல தர மட்டுமா ஆகி போச்சு இப்ப அவன் வந்து கேக்குறான் ஏன்டா இது போல பண்ணு கேக்குறான் அடங்க அம்மா தாலியா இருக்கும் இப்ப நான் கேட்க மாட்டானா அடுத்து சுத்தமா எங்க அப்பங்கார எனக்கு குடிக்கல வந்து அடுத்து ஒரு குவாட்டர் வாங்கினா அவனே குடிக்கிறான் எனக்கு தரமாட்டேன் யாரு எங்க அப்பங்காரன் நான் குடிச்சா மட்டும் குறைஞ்ச மாதிரி வருவாங்க ஆமா ஓட்ட போய் அந்த மாதிரி பண்ண எந்த ஹவுஸ் ஓனர் தான் நான் லூசா அவன் லூசா நீ லூசா என்ன பாக்குறான் என்ன சொன்னா ஒண்ணு வீட்டு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணணுமா அதான் பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணிட்டாரு
வீட்டை காலி பண்ணா பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணா அவன் சொன்னதாங்க அஞ்சு புறம்போக்கே வீட்டை காலி பண்ணா வீட்டை தரமாட்டமா காலி பண்றது இல்ல வீட்டை விட்டு சாமா செட்ல எடுத்து காலி பண்ணுங்க. அட பாவி விட்டு போறான்னா போயிருப்பேன் நான் பாத்துக்கினேன். வீட்டை காலி பண்ணுனா அதான் வீட்டை பாம்பு வச்சு காலி பண்ணிட்டேன். இதனால எனக்கு 1000 ரூபாய் நஷ்டமாச்சு. எவ்வளோ 1000 ரூபாய் நஷ்டமாச்சு. கொடுமை அவ்வளவு பெரிய வீடு போச்சு 1000 ரூபாய் நஷ்டம். 2 சிலிண்டர் வேலை போயிடுச்சு. கடவுளே ஓ வீடு தானே வீடு நாளைக்கு வாங்கிக்கலாம். துட்டு 1000 ரூபாய் வாங்க கேஸ் வாங்க முடியுமா? பாத்துறா டேய் மக்கள் டேய் வீடு வாங்கடா வீடு வாங்கடா டெல்லிக்கு போடா. எங்க சித்தப்பா தான் நான் மோடி வாங்கிக்கலாம். ஏன் சித்தப்பா தானே சொந்தக்காரத்தானே சொந்தக்காரன் அவங்ககிட்டமா கையாந்து கூடாது. எல்லாருக்கும் சொல்றேன் சொந்தக்காரன் கையாந்துன்னு வச்சு அவன் பிச்சைக்காரன். ஆமா நம்மள மானத்தை வாங்கிடுவான் அவன். சொந்தக்காரங்கிட்ட கை நீட்டாது நீட்டாது பஞ்சா கூட இருந்துருவோம். சொந்தக்காரன் கை நீட்டு யாரா வாங்க பின்னாடி யாரா வாங்க ஊரு அங்க போய் வாங்கிக்கலாம். வாங்கடா அவன் 10 பேர் இருப்பான். அவன் சரி சரி வீடு எல்லாம் பசங்களே செத்து போறான். நாக்கு கட்டிட்டு மூக்கு கட்டிட்டு நாக்கு கடிக்குது மூக்கு கடிக்குதுலாம் கிட்டுவாங்க. பாடா யாரையும் பேசிக்கிறேன் மக்கால போய் என்கிட்ட வச்சுக்காது. நல்லா மொத்தமான ஆளு பாம்பு வச்சு போனாடா. என்னடா இது பாம்பு செஞ்சு எடுத்துனாங்கல்ல அவன் அந்த மார்ச் மாசத்துல இலவசமா ஒண்ணு கொடுப்பான். பாம்பு எழுத்துறீங்களா நம்மளுக்கு என்ன எதுவுமே எழுதிலையே வேணாண்டா டாப்ரு எப்படியா என்ன டாபர்னா ஒரு செல்லமா கூப்பிடுறது. மீனிங்க டாபர்னா என்ன மீனிங்க? கூட்டி கொடுக்குறோம் டாபர். யாரு கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்களா? அது பேராஷூட். அப்ப இது பிராஸ்டூட்னா தெவடியானா. அப்ப நீ தெவடியானா நான் டாபர் கண்ணு தெரியாம திட்டாடு விட்டுறேன். 2000 ரூபாய் இருக்குதா? 1000 ரூபாய்க்கு தான் வர சொல்லிட்டா. ஏய் என்ன செத்துருக்கு போற அடிச்சுக்குங்க. அதான் ஆனா என்ன நீ உட்கார வச்சிருக்கிற மாதிரி யார் ராமகிருஷ்ணன் நான் வேலையா கண்ணு சாப்பிடுங்க. முடு 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 நீதமா போனா மேல பெருசு அவங்க யார் திட்டாங்க தெரியா? எதுக்கு திட்டாங்க தெரியா? எனக்கு தெரியும். அவங்க யார் திட்டாங்க எதுக்கு திட்டாங்க எனக்கு தெரியும். வாய்க்கு இது திட்டிங்க. ஐயோ ஏய் சீ அது மூடி வைடா அப்படியே சாப்பிடுறே டேய் ஓடி வை என்ன பண்றீங்க சாப்பிட ஒரு மாட்டாங்க பா கடை தலை சுத்தம் உனக்கு எதுக்கு தலை சுத்தம்? தலை சுத்துமா? ஏன் என்ன திருப்பதி போனதில்ல திருத்தணி போனதில்ல திருவண்ணாமலை போனதில்ல. ஏன் போல? அந்த மலையெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்து வந்தது. என்ன மலையை பார்த்து? நான் மலையை பார்க்கல ஒரு குண்டை பார்த்து குண்டை தேவடியா மூடு மூடு மயக்க வந்து சொல்றேன் முதல்ல சொல்லு. கை தட்டி கடைக்கார அம்மா கடைக்கார அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா அவனு கொத்தாங்க. ஆமா அம்மா ஒரு மாதிரியாக வாந்தி எடுக்க போறாங்க. எங்க அம்மா 10 ரூபாய்க்கு கடை எங்க அம்மா தம்முடுற பையா அவன் கியூல நின்று இல்ல நேத்த விளம்பரம் ஊத்துக்கிறார் டிவியில விளம்பரம் ஊத்துக்கிறாருமா. என்ன நான் கேட்கற ஒரு மரியாதை குத்தி என்ன சொல்றீங்க? அப்ப அந்த வட்டி வேணாம். சரி போனா போன இடமாக்குறான் அந்த ஆளு. ஆமாமா வந்தா வந்த இடமா இருக்கிறாரு. ஓ அத சொல்லலாம் தான் வந்த நீ அது வரை பேசிக்கிறான். ஏன் என்ன அவர் காது போய் வந்துங்கிறார் நாட்டுக்கு ஏதோ வந்துங்கிறாருமா.